ஹாய் கைஸ். ஸோ இதில் சீரியல் ரிவ்யூ நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம சேனலில். இப்போ ஃபிலிமையும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ இனிமேல் படங்களும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கான சப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுங்கப்பா, சரியா? ஸோ இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரெட்ரோன்னு ஒரு படம் வந்துருக்குல்ல கைஸ், சூர்யா படம். அதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூர்யா வந்து ஹிந்தி ஃபீல்டு போயிட்டாரா இல்லை தமிழ் ஃபீல்டில் இருக்காரா அப்படிங்கிறதே தெரியல. ஜோதிகா வந்து ஹிந்தி ஃபீல்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா வந்து இன்னும் வந்து தமிழ் படத்தில் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. ஏன்னா சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாமே என்ன சொல்கிறது, இந்த ரிவ்யூ பார்த்துட்டு வந்து ரொம்ப கோவப்படாதீங்கப்பா, நான் வந்து ஜென்ரலாக தான் பேசுகிறேன், சரியா? அதாவது ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை வந்து கொண்டு போகிறதா இருக்கணும் ஒன்று, சரியா? இல்லாட்டினா என்ன சொல்கிறது, மக்களை வந்து ஒரு சந்தோஷப்படுத்துகிற விஷயமா இருக்கணும். ஏன்னா சில பேர் வந்து ஃபேமிலியில் வந்து நிறையா பிரச்சனை, சரியா? ஒரு மாதம் மாதம் கமிட்மெண்ட்டு, இஎம்ஐ கட்டுறது, பணத்தோடையே வாழ்க்கையோடையே போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் போராடிட்டு இருக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சரி நம்ம ஒரு சினிமாவுக்கு போகலாம், நம்ம ஒரு ஃபேமிலியோட நம்ம ஒரு சினிமாவுக்கு போகலாம், நம்ம குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு ஒரு சினிமாவுக்கு போகலாங்கிறப்ப இப்போ வர படங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குதான்னு மட்டும் மனசாட்சியை தொட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலேயே கைஸ், சரிங்களா? மனசாட்சியை தொட்டு பேசுங்க. ஒரு குழந்தை குட்டியில ஒரு தேட்டருக்கு போய் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இப்போ படங்கள் வருதா? நான் இந்த ரெட்ரோ எடுத்த டேரக்டரை பற்றியோ இல்லை சூர்யாவை பற்றியோ நான் யாரையுமே நான் பேச விரும்பலை, சரியா? நான் வந்து பொதுவாக விஷயங்களை தான் நான் பேசுகிறேன். இந்த ரெட்ரோ படத்தை பொறுத்தளவு என்ன ஒரு கான்செப்ட் நீங்கள் சொல்லுங்கள். அந்த படத்தில் என்ன ஒரு கான்செப்ட் மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லித்தரீங்க முதல்ல? ஏகப்பட்ட வயலன்ஸ் 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 வயலன்ஸ். எதுக்கு இந்த மாதிரி வயலன்ஸ் எடுத்து மக்களை நோகடிக்கிறீங்க மனசை? ஒரு புள்ள குட்டிகளோட குழந்தை குட்டிகளோட போய் தியேட்டரில் படம் பார்க்குற மாதிரியா இருக்கு? எப்போ பார்த்தாலும் அடிதடி வெட்டு குத்து, அடிதடி வெட்டு குத்து. என்ன இது? நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தான் நானும் சொல்றேன். நாடு முதல்ல எங்க போயிட்டு இருக்குன்னு தான் நானும் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் படத்தை இப்போ ரியலாகவே அந்த மாதிரி நடக்குது கைஸ். நாட்டில் நிறைய நியூஸ் நம்மளாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எதுக்கு இந்த இத்தனை வன்முறையை நீங்கள் படத்தில் எதுக்கு கொண்டு வரீங்கன்னு தான் நானும் கேட்குறேன். ஏகப்பட்ட வன்முறை. சூர்யா வந்து நல்லா நடிச்சிருக்காரு, பூஜா ஹெக்டே நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க, அழகா இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நான் ரெட்ரோன்னு சொல்லலை கைஸ். நான் பொதுவாகவே சினிமாவை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்களே, ஒரு பொழுதுபோக்குக்கு நம்ம போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்க முடியுதா சொல்லுங்க? ஒரு காமெடி படமோ ஏதோ ஒரு படமோ, இந்த மாதிரி காமெடி படம்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? இந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. சந்தானா ஹீரோவா நடிக்க போயிட்டாரு. யோகி பாபு என்ன காமெடி பண்றாருன்னே தெரியல. அவர் 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 பண்ற காமெடிலாம் சிரிக்கிற மாதிரி இருக்குதா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கோவை சரளா மேடம்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. இன்னுமே கரகாட்டக்காரன் படம் டிவியில போட்டா நல்லா உட்காந்து பார்ப்பேங்க. யாருக்காகன்னா அவங்க கோவை சரளா, கவுண்டமணி செந்திலுக்காகவே நான் அந்த படத்தை பார்ப்பேன். ரொம்ப அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு காமெடியும். இப்போ வரைக்கும் பேசப்படுது அந்த கார் காமெடி. இந்த காரை இவங்க வச்சிருந்தாங்க, அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காமெடி நீங்க பாருங்களேன். இப்போ வரைக்கும் நீங்க வயிறு குலுங்க சிரிப்பீங்க. அந்த மாதிரி தியேட்டர்ல இருந்து எவன் சிரிச்சுக்கிட்டு வர்றான் சொல்லுங்க? எவன் சிரிச்சுக்கிட்டு வர்றான்? எங்க போனாங்க காமெடியன்ஸ்லாம்? எங்க போனாங்க? எப்ப பார்த்தாலும் வன்முறை வன்முறை. ஏன் கைஸ் எனக்கு புரியல. என்ன என்ன மைண்ட் செட்ல தான் நீங்க எல்லாம் படம் எடுக்கிறீங்கன்னு தான் நானும் கேட்குறேன். ஏகப்பட்ட வயலன்ஸ். கேஜிஎஃப் படம் வந்துச்சு. கேஜிஎஃப்ல படம் வந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு கதை இருந்துச்சு. அவன் வந்து ஒரு தங்க சுரங்கத்தை மக்களுக்காக எடுத்து போராடும் போது அது சில கெட்டவங்களும் வந்து அதுக்கு ஆசைப்படுறதுனால அவன் போராடுனா, அதனால அதுல ஒரு கான்செப்ட் இருந்தது. ஓகே, இதுல என்ன கான்செப்ட் இருக்குது? இந்த ரெட்ரோ ஃபிலிம்ல என்ன கான்செப்ட் இருக்கு? அவன் லவ்வர் கிட்ட என்ன சொல்றான்? நான் எனக்கு இந்த மாதிரி வன்முறை வேண்டாம், நான் வந்து சிரிக்கிறேன் வைக்கிறேன், நான் இனிமேல் அடிதடி சண்டை போட மாட்டேங்கிறான். அப்புறம் கொஞ்சம் படம் முடியிற ஸ்டேஜ்ல என்னால இந்த வன்முறையை விடவே முடியல அப்படிங்கிறாப்ல. சின்ன வயசுலேருந்தே சிரிக்க மாட்டாராமா, சின்ன வயசுலேருந்தே அடிதடி சண்டையில தான் இன்ட்ரெஸ்ட் ஆமா.
ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் சொல்லி தரீங்களா நீங்க? அ? இப்பயே கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கைஸ். நாடு எங்க போயிட்டு இருக்கு? குட்டிச்சுவரா போயிட்டு இருக்குது. இந்தியா வந்து எல்லா நாடுகளுக்கும் முன்னோட்டமா இருக்கணும். இப்படி படம் எடுத்து இப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா, என்ன எனக்கு புரியல. நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தான் நானும் கேட்கிறேன். இப்போ ஒரு படம் வந்திருக்குது. இவரு சசிகுமார் நடிச்சது. டூரிஸ்ட் என்னது டூரிஸ்ட் ஃபேமிலியா? அதெல்லாம் பாருங்க. ஒரு வன்முறை இல்ல. ஆனா கதை சூப்பரா இருக்குது. ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாட்டம் அழகா கொண்டு போயிருக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்குங்கிறாங்க படம் எல்லாருமே. ம். மக்கள் அதத்தான் விரும்புறாங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்க மக்கள் மனசோட பாருங்க. நீங்க இளைஞர்களுக்காக நீங்க படம் எடுக்குறீங்க. வேணா இளைஞர்களே நீங்க தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் படத்த பார்க்க வச்சுக்கோங்க. ஃபேமிலில எங்க வந்து பார்க்க வர்றது? யாராவது நீங்க ஒரு நிமிஷம் தியேட்டர்ல போய் நின்னு பேட்டி எடுக்குறாங்கல்ல. இப்படி மைக்க வச்சு, "சார் படம் எப்படிங்க சார் இருக்குது? படம் எப்படிங்க சார் இருக்குது? படம் எப்படின்னு கேட்குறீங்கல்ல." யாராவது ஒரு ஆள் ஃபேமிலியோட நின்னு பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? அ பொண்டாட்டி புள்ளைகளோட சேர்ந்து ஒரு பேட்டி குடுக்கறத நீங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே யங்கஸ்டர் தான் இருப்பாங்க. இளைஞர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அம்புட்டு பேரும் ஃபேன்ஸ நோக்கி தான் படம் இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பொழுதுபோக்கு சினிமான்னா என்ன கைஸ்? ஒரு பொழுதுபோக்கோட அம்சம் தான். சரிங்களா? மனசுல வந்து ஏதோ ஒரு வருத்தமா இருக்கும். இல்ல ஏதோ ஒரு கவலையா இருக்கும். சரி நம்ம ஒரு படம் பார்க்கலாம். ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளோட போய் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு படம் பார்க்கலாம். அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பார்க்க முடியுதுங்களா? அ? இல்ல பார்க்க முடியுதான்னு தான் நானும் கேட்கிறேன். மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். இனிமேல் இந்த மாரி வன்முறை படமே எடுக்காதீங்க. வயலன்ஸே எடுக்காதீங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனி வரப்போற ஜெனரேஷனாவது நல்ல ஜெனரேஷனா இருக்கட்டும். ஏன்னா, இனி வருங்காலம் இந்தியா வந்து இளைஞர்கள் கையில, இளைஞர்கள் கையில அப்படிங்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாருமே இப்படி அடிதடி சண்டை அப்படின்னா, நாடு எங்க போறது? நாடு இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? இப்படி இருக்கிற நாடு இப்படி இருக்கணுமா? இப்படி இருக்கணுமா? அ? எல்லா படமுமே தான். எல்லா படமும். நாட் ஒன்லி ரெட்ரோ கேஸ். ஜெயிலர், அதுக்கப்புறம் வந்து பேட்ட, அதுக்கப்புறம் இப்போ வந்து நெறைய படங்கள் வந்து அப்படிதான் இருக்குது. அது என்னது இது விக்ரம் நடிச்ச படம் கூட வந்துச்சே. ஐயோ! அது படம் பேர் கூட மைண்ட்ல வரமாட்டேங்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அடிதடி சண்டை தான். சார் கைஸ் ஃபைட் வைங்க நான் வேணான்னு சொல்லல. சரிங்களா? ஃபைட் வந்து சில ஃபைட்லாம் வந்து கையிலேயே நம்ம விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா, கால்லயே தான் எத்துவாரு. கால்லயும் கையிலேயே தான் இது பண்ணுவாரு. சரிங்களா? ஏதோ ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் கஜேந்திரான்னு ஒரு படத்துல தான் ஆயுதத்தையே எடுத்திருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். அதுவுமே ரொம்ப வயலன்ட்டா இருக்காது. சும்மா இப்படி இப்படின்னுவாரு அவ்வளோதான். இப்போ அப்படியே என்ன சொல்றது? வன்முறையின் உச்சத்த தொட்டுட்டு இருக்குது ஃபிலிம் எல்லாமே. படங்கள் எல்லாமே இப்ப இப்படித்தான் இருக்கு. ஸோ தயவுசெய்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். இந்த ரிவ்யூ வந்து நான் ரெட்ரோ ரிவ்யூ நான் சொல்ல கைஸ். நான் ரெட்ரோ படம் பாருங்க. ஏன்னா ரசிகர்களுக்கான படம் தான் அது. நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஸோ ரசிகர்கள் வந்து கொண்டாடட்டும். என்னமோ பண்ணிட்டு போட்டோம். சரியா? நான் அத பத்தி பேசவே விரும்பல. நான் பொதுவா சினிமா வந்து இத நோக்கி தான் பயணம் ஆயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா சினிமால எடுக்க சீரியல்லயும் இப்ப அந்த மாரி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சினிமாலயே எடுக்குறாங்கப்பா. சீரியல்ல எடுக்கலைன்னா என்னப்பா? புரியுதுங்களா? சினிமாலயே எடுக்குறாங்க. சீரியல்ல எடுக்காட்டி என்ன? போடு. சீரியல்லயே அடிதடி சண்டைய போடு. அவ்வளோதான். நீ சீரியல்லயே அடிதடி சண்டை வந்தா என்னத்துக்கு ஆகுறது? படமாவது எப்போதான் பார்க்குறோம். ஆனா சீரியலு ஃபேமிலில எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிழவியிலேருந்து கிழவன்லேருந்து, பாட்டியிலேருந்து, பாட்டையிலேருந்து, அம்மாலேருந்து, அப்பாலேருந்து, புள்ள குட்டியிலேருந்து எல்லாம் சீரியல் பார்க்குறாங்க. அந்த சீரியல்லயும் கொண்டு வந்து வன்முறைய வச்சீங்கன்னா, அ நாடு எங்க போயிட்டு இருக்குது? அ தயவு செய்து சொல்றேன். சினிமாலயும் சரி, சீரியல்லயும் சரி, இந்த வயலன்ஸ தயவு செய்து குறைச்சிருங்க. ஏன்னா, இனி வருங்காலம் வர ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஒரு மைனஸ் பாயிண்ட்டா தான் இருக்கும்னு நான் சொல்றேன் கைஸ். தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. ப்ளீஸ். தேங்க் யூ கைஸ். இனிமேலாவது நல்ல அமைதியான படங்களா, நல்ல காமெடி படமா எடுங்க. நெறைய காமெடியன்லாம் போயிட்டாங்க. அவங்க அந்த காமெடியன்லாம் உள்ள மறுபடியும் கொண்டு வாங்க. இந்த சுயவரம்னு ஒரு படம் எடுத்தாங்க. வெறும் 24 ஹவர்ஸ் கைஸ். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 26 மணி நேரத்துல படம் எடுத்து கின்னஸ் சாதனை வாங்குச்சு. அந்த படத்துல அத்தனை ஹீரோ, ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஆனா அத்தனை பேத்துக்குமே ஒரு காமெடி இருக்கும். ஆனா எல்லாருமே ஹீரோ, ஹீரோயின்ஸ் தான். அந்த சுயவரம் படம்லாம் இப்ப போய் நம்ம 2கே கிட்ஸ்க்கு போட்டு காமிங்களேன். சூப்பரா இருக்கும் கைஸ். அதுல என்ன ஒரு அசிங்கமான சீன்லாம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல.
ஒரு வயலன்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கலாம். நிறைய நல்ல நல்ல டேரக்டர்ஸ்லாம் அப்படியே போயிட்டாங்க. விக்ரமன் சார்லாம் எங்க போனாருன்னே தெரியல. அவர் படம்லாம் ரொம்ப அழகா இருக்கும். பிரியமான தோழி, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதவன் படம் ஒண்ணு எடுத்திருப்பாரு. அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் விஜயகாந்த் படம். அது என்ன படம்? வானத்தை போல, சூரிய வம்சம். இந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப யாருமே எடுக்கிறதே இல்ல. ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போறதே இல்ல. ஃபுல்லா வயலன்ஸ். சூர்யாவுக்கு வந்து இந்த படம் கம்பேக் தான், நான் இல்லைன்னு சொல்லல, சரிங்களா? சூர்யா வந்து ஒரு மாஸ் ஹீரோ தான், எல்லாமே ஓகே தான். தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபேமிலியாவும் போய் உட்காந்து பாக்குற மாதிரி படம் எடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. முடியல எங்கனால. டம்மு டம்மு டம்முன்னு. கங்குவா அப்படித்தான் இருந்துச்சு. கங்குவா கங்குவா கடைசியில கக்குவாவா போயிருச்சு. இந்த ரெட்ரோ என்ன என்ன ரசிகர்களுக்காக வேணா ஓடுமே தவிர, மற்றபடி ஒரு ஃபேமிலி மேன் கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன். என்னங்க ஃபுல்லா அடிதடி சண்டையா தாங்க இருக்கு படம் ஃபுல்லா, என்னங்க கதை இருக்குது? இதுதான், அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, ஓகே கைஸ், இதையும் சீரியல்ல நம்ம ரிவ்யூல பார்க்கலாம், ஓகேவா? ஸோ உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து இனி அடுத்து எல்லா இனி வர படங்கள் எல்லாம் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? பை கைஸ்.